ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு மூதாட்டிக்கு பெரியவா அனுகிரகம் கிடைச்ச விஷயத்தை பார்த்தோம். பெரியவா சன்னிதிக்கு வரா, பெரியவா கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறார். தீபம் ஏற்ற முடியாத கோவில்ல தீபம் ஏற்ற வைக்கிறார். எறும்பு புற்றுகளுக்கு அரிசி போட சொல்றார், நொய் போட சொல்றார். முடிச்சுட்டார். கொஞ்ச நாள் போறது. மடத்துக்கு ஒரு தனவந்தர் வர, ஒரு செல்வந்தர், பெரியவாருடைய தீர்த்தமான பக்தர். கொஞ்சம் ஆடம்பரம் இருந்தாலே அகந்தை வரும், செருக்கு வரும், மமதை வரும், எல்லாமே சிந்து. ஆடம்பரம் நம்ம பார்த்துருக்கோம், பல பேர் பார்த்துருக்கோம். அவர் பெரியவாட்டை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் கொண்டு வந்த காணிக்கை எல்லாம், பழங்கள், புஷ்பம் எல்லாம் பெரியவா முன்னாடி வச்சுட்டு பெரியவாட கை எடுத்து கொண்டுறார். பெரியவாளுக்கு தெரிஞ்சது, எப்படி இருக்க, சேமா இருக்கியா, எல்லாம் விசாரிக்க, நல்லா இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண. பெரியவா எங்க ஊர்ல கோவில்ல ஒரு விசேஷ தினத்துல சகஸ்ர தீபம் ஏற்றி வச்சேன். சகஸ்ரநாமம் சொல்லுவோம் இல்லையா, 1000 தீபம் ஏற்றி வச்ச பெரியவா. நான் தான் ஏற்றி வச்ச பெரியவா. எல்லாமே நானே வாங்கி நானே பண்ணினேன் பெரியவா. தலைவர் அகந்தை. நான் தான் செஞ்சேன். நம்ம செஞ்ச நல்ல காரியத்தை எந்த ஒரு நாளிலும் யாருக்கும் சொல்லக்கூடாது. செஞ்ச நல்ல காரியம் யாருக்கு தெரியணும்? பகவானுக்கு தெரியணும். அவருக்கு தெரிஞ்சா போதும். மனுஷனுக்கு தெரிவிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில கிராமத்துல பொண்ணுங்க அப்படின்னா ஒரு டியூப் லைட்ல கூட இன்னைக்கும் சில பேர் எழுதுறாங்க. ஒரு டியூப் லைட்ல 35 ரூபா 30 ரூபா டியூப் லைட் தான். உபயம் ராமசாமி இன்ன கிராமம் பேர் எழுதுவார். இந்த டியூப் லைட் வர வேண்டிய வெளிச்சமே குறைஞ்சிடும் இந்த பேர் எழுதுறதுனால. தப்பா சொல்லல, விளம்பரம் கூட. அதுவும் குறிப்பா பக்தியில நல்ல காரியம், ஒரு அன்னதானம் பண்ற போது, ஒரு திருப்பணிக்கு உதவுகிற போது, ஒரு கஷ்டப்படுறவர்களுக்கு நம்ம உதவுகிற போது, இதுல வந்து பேரதிகம் வெளியில தெரியப்படுத்தக்கூடாது. இவர் பாருங்க, சகஸ்ர தீபம் ஏத்தின, என்னதான் ஏத்தின, எல்லாம் நானே தயார் பண்றேன் பெரியவா. அப்புறம் அன்னதானம் பண்ண பெரியவா. அன்னதானம் பண்ணேன். ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்டா பெரியவா. ஃபுல்லா நான் தான் பெரியவா. எல்லாமே எல்லா ஏற்பாடும் நான் தான். அரிசி வாங்கி, காய்கறி வாங்கி, தானியங்கள் வாங்கி சமைக்க வச்சு நானே பண்ண பெரியவா. நானேங்கிறது கொஞ்சம் நிறைய சொல்லிட்டே இருக்கேன். நானே சகஸ்ர தீபம் ஏத்தினேன், 1000 தீபம் ஏத்தினேன், நானே சமைக்க வச்சு சாப்பாடெல்லாம் பல பேருக்கு போட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த சொல்லுகிற போது பக்கத்துல இருக்கிற சில பேருக்கு கொஞ்சம் நெளிகிற, என்னன்னா இந்த அளவுக்கு விளம்பர பிரியரா இருக்காரு, ஒரு நல்ல காரியத்தை வந்துட்டு பெரியவட்ட வந்துட்டு இப்படி மார்த்தட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறேன். பெரியவெல்லாம் கேட்டு வந்துட்டு, என்னமோ நீயும் சொல்ற, இங்க ஒரு பாட்டி இருக்கா, வந்துட்டு போவா அப்பப்ப. இந்த பாட்டியும் சமீபத்துல ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றினார், லட்சக்கணக்கான பேருக்கு தானம் பண்ணினார். தெளிவா சாதாரணமான பாட்டி அப்படிங்கிறது. தனவந்தருக்கு ஆச்சரியம்.
ஏன்னா நம்ம பெரிய செல்வந்தர், பணக்காரர், சகசர தீபம் நம்மால ஏற்ற முடிகிறது. ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ண முடிகிறது. மடத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான பாட்டிய, மடத்துக்கு வருகிற பாட்டி எப்படி சகசர தீபம் ஏற்ற முடியும்? காசு பணம் வேணுமே. எப்படி 1,00,000 பேருக்கு அன்னதானம் சொல்றாளே பெரியவா அப்படின்னு ஆச்சரியமா பெரியவாட பார்க்கிறேன். தனவந்தர் பார்க்கிறேன். பெரியவா கேட்கிற, உனக்கு இந்த பாட்டியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கோ? 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ண பாட்டி, சகஸ்திர தீபம் ஏற்றி வச்ச பாட்டி, இந்த பாட்டியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கோ? கேட்க. ஆமா பெரியவா, ஆமா பெரியவா அப்படிங்கிற. அன்னைக்கு இந்த பாட்டி வந்திருக்க. எந்த பாட்டி? பெரியவா சொல்லி கோவில்ல விளக்கேத்தின பாட்டி, பெரியவா சொல்லி எறும்புகளுக்கு நொய் தினமும் இரையாக கொடுத்த பாட்டி வந்திருக்கா. இந்த பாட்டியை கூப்பிடுறா. இந்த பாட்டி தான் சொன்னேன். ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றிருக்கா. விளக்கேற்ற முடியாத கோவில்களுக்கு போய் ஏற்றிருக்கா. லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு சாப்பாடு போட்டிருக்க, அன்னதானம் பண்ணிருக்க. என்னமோ நீயும் சொன்ன, இந்த பாட்டியும் பண்ணிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த செல்வந்தனுக்கு சமுக்கடிப்பட்டது போல தென்பட்டது. மகா பெரியவா தனக்கு உணர்த்துகிறா, ஒரு நல்ல காரியத்தை நான் தான் செஞ்சேன்னு மார்த்தட்டிக்கிறையே, அந்த காரியத்தை செய்யறதுக்கும் உன்னை விட பல பேர் இருக்கா. எத்தகைய விளம்பரமும் தேடாமல், எத்தகைய விளம்பர யுக்தியையும் பயன்படுத்தாமல் சத்தப்படாம பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத மகா பெரியவா உணர்த்துகிறார். எந்த ஒரு காலத்திலும் நம்மளுடைய மனசுல அகந்தை, மமதை, திமிரு, செருக்கு, நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இது போல ஒரு தனவந்தர் பின்னாட்களில் வருவார். அவருக்கு அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக மகா பெரியவா முன்கூட்டியே இந்த பாட்டியை தயார் பண்ணி விளக்கேற்ற வைக்கிறார். நொய்ய எறும்புகளுக்கு தீனியாக போட சொல்கிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய துர்குணங்களை, துஷ்ட குணங்களை யாரால் அகற்ற முடியும் அப்படின்னா, பெற்றோரால் முடியாது, ஆசிரியரால் முடியாது, குருநாதரால் மட்டுமே சாத்தியம். குருநாதர் நமக்கு கொடுக்கிற அந்த சம்மட்டி அடி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம அந்த அடி நமக்கு கிடைச்சுடுத்துன்னா அதுதான் மிகப்பெரிய பாடம். எந்த ஒரு நாளிலும் துஷ்ட குணங்களை நம்மிடம் வரவழைத்துக் கொள்ளாமல், வளர்த்து விடாமல் நம்ம இருக்கணும். அதுதான் மகானுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான பக்தி. எந்த ஒரு காலத்திலும் நமக்கு துஷ்ட குணமே வந்துவிடக்கூடாது. அதைத்தான் பெரியவாட்டி பிரார்த்தனை. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.